ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்மளோட சேனலில் டிஎன்பிசி டிஎன்யூஸ் சர்வி டெட்டுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்மளோட வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து குரூப் 4 வந்து தேர்வு வரப்போகுது, குரூப் 2 தேர்வு வரப்போகுது. ஸோ வந்து தேர்வுக்கு தொடர்ந்து தயாராகிட்டுருப்பீங்க. குரூப் 4 தேர்வானது ஜூலை மாதம் நடக்க இருக்குது. குரூப் 2 தேர்வானது செப்டம்பர் மாதம் நடக்க இருக்குது. ஸோ வந்து இதுக்காக நம்ம சயின்ஸில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருந்தோம். ஷெடியூல் வந்து போட்டு கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. அந்த ஷெடியூல் படி இனிமேல் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு தேர்வாக இந்த நாளில் இந்த லெசனில் ஷெடியூல் போட்ட மாதிரி வந்து தொடர்ந்து தேர்வு நடக்கும். ஸோ சயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸில் டெஸ்ட் 1 பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸ் டெஸ்ட்டு 1. இந்த டெஸ்ட்லேருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்லேயுமே இதை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஷெடியூல் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் தான் உங்களுக்கான ஷெடியூல் வந்து இருக்கும். இப்போ வந்து டெஸ்ட் 1க்கு போகலாம். டெஸ்ட் 1க்கான லெசன் பார்த்துடலாம். 10th சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் 8th தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் ஆகிய பாடங்கள் டெஸ்ட் 1ல் தேர்வு. வாங்க பார்க்கலாம். இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஹெலன் கெல்லர், ஜான் ஹெலர், ஐன்ஸ்டீன், சி.வி. ராமன். ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் ஏ. ஆன்சர்னு பார்த்தோன்னா ஹெலன் கெல்லர். ஸோ இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் ஹெலன் கெல்லர். இரண்டாவது கேள்வி. ஒரு பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிலையை எவ்வாறு கூறுவர்? அதாவது ஒரு பொருள் திண்மத்திலேருந்து திரவமாக மாறணும், அதுக்கடுத்து வாயுவாக மாறணும். இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஆனால் திண்மத்திலேருந்து திரவமாக மாறாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வாயு நிலைக்கு மாறதுக்கான ஆன்சர் வந்து பதங்கமாதல். அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சூடம் சொல்லலாம். சூடம்ன்றது பார்க்கறதுக்கு திண்ம நிலையில் இருக்குது. அதை பொருத்தி வச்சோன்னே அது ஆவியாக மாறிடுது. தண்ணியாக மாறாமல் டைரெக்டாக ஆவியாக மாறிடுது. ஸோ இதுதான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். அடுத்தது பார்க்கலாம். மீயொலி அலைகளை கொண்டு இடம் கண்டறியும் பாலூட்டி எது? மீயொலி அலைகளை கண்டு, அதாவது அந்த அலைகளை வந்து பாஸ் பண்ணி அதோட இரையையோ இல்லை ஏதோ ஒரு இடத்தையோ, குகைகள் முன்னாடி இருக்கா, இதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற பாலூட்டி எதுன்னு பார்த்தோன்னா ஆன்சர் வவ்வால். ஸோ வவ்வால் தான் வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுது. அடுத்தது சிபிசிபி என்பது எதனை குறிக்கிறது? நாலாவது கேள்வி. சிபிசிபி என்பது எதனை குறிக்கிறது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஸோ வந்து இந்த வார்த்தைகளுக்கான ஃபுல் ஃபார்ம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பை நிறுவியவர் யார்? இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் சுந்தரம் அவர்கள். ஸோ ஆன்சர்னு பார்த்தோன்னா சுந்தரம் அவர்கள். ஸோ வங்காரி மாதாய் அப்படின்றவங்க நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க. இவங்க எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றாங்கன்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படிக்காதவங்க வந்து தமிழ் புக்கை இன்னும் தெளிவாக படிக்கல. ஏன்னா தமிழ் புக்லேயே உங்களை பற்றி உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும். தமிழ் புக்கை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிங்க. வளிமண்டலம் எத்தனை சதவீதம் நைட்ரஜனை கொண்ட மூலமாக உள்ளது? அதாவது ஒவ்வொரு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதில் எவ்வளோ சதவீதம் நைட்ரஜன் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு இந்த கேள்வி. ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் 78%. 78% நமக்கு நைட்ரஜன் இருக்கும். 21% நமக்கு எது இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன். இதில் இருக்கக்கூடிய மீதி இதில் தான் நம்மளுக்கு மற்ற வாயுக்கள், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் வரும். அடுத்த கேள்வி. IUCN நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? IUCN நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1948ஆம் ஆண்டு IUCN நிறுவனமானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சி போட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க. IUCN 4 எழுத்து தான் இருக்குது. ஸோ 4 அடுத்து 8 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. 4 அதோட 2 மடங்கு 8 தானே. ஸோ 4 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 48ன்றது ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து இந்த வருஷத்துலையுமே ஒன்று நடந்திருக்கும். 1969. என்ன நடந்திருக்கும்னா தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அதாவது சென்னை என்பதை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1969. பெயர் மாற்றம் செஞ்சவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா வந்து சிஎம்மாக இருந்த அந்த நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1967லேருந்து 69. 2 ஆண்டுகள் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அறிஞர் அண்ணா பிறந்த ஆண்டு 1909ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா பிறந்திருப்பாங்க. 1969 வந்து இறந்திருப்பாங்க. உங்களுக்கான கேள்வி. தென்னகத்தின் பெர்னாட் ஷா அப்படின்ற அழைக்கப்படக்கூடியவர் யார்? தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா என அழைக்கப்படக்கூடியவர் யார்?
இந்தியாவின் பெர்னாட் ஷா என அழைக்கப்படக்கூடியவர் யார்? இந்த 3 கேள்விகளுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி உடனே பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கேள்வியுமே தெரியாத உடனே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே மைண்டில் பதிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 8வது கேள்வி, உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் மார்ச் 22. மார்ச் 22 தான் உலக நீர் தினம் கொண்டாடப்படும். அதாவது மார்ச் 20 பறவைகள் தினம் கொண்டாடப்படும், 22 நீர் தினம் கொண்டாடப்படும். உங்களுக்கான கேள்வி, மார்ச் 21ஆம் தேதியும் ஒரு தினம் ஃபேமஸான தினம் வந்து கொண்டாடப்படும். அப்படியே கன்னியூவாக வரும். மார்ச் 21 என்ன தினம் கொண்டாடுவோம் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீரை சேமிக்கவும் பாசனத்திற்கு பயன்படுத்தவும் விவசாயிகளுக்கு உதவுவது எது? நீரை சேமிக்கவும் பாசனத்திற்கு பயன்படுத்தவும் விவசாயிகளுக்கு உதவுவது எது? ஆன்சர் பண்ணை குட்டை. கூற்று சரியா தவறா? அழக வைக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் மூலம் நைட்ரஜன் கழிவுப் பொருள்களாக மாற்றும் நிகழ்வு பதங்கமாதல் என அழைக்கப்படுகிறது. அதாவது அழுக வைக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் மூலம் நைட்ரஜன் கழிவுப் பொருள்களாக மாற்றும் நிகழ்வு பதங்கமாதல் என அழைக்கப்படுகிறது. இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தவறு. ஏன்னா பதங்கமாதல் அப்படின்றது நமக்கு என்னது, திடநிலையிலேருந்து டைரெக்டாக வாயு நிலைக்கு மாறுறது. உலகின் எத்தனை சதவீதம் நிலப்பரப்பை காடுகள் உள்ளடக்கியுள்ளது? உலகின் எத்தனை சதவீதம் நிலப்பரப்பை காடுகள் உள்ளடக்கியுள்ளது? ஆன்சர் 30% உள்ளடக்கியிருக்கு. அதாவது 100%ல் 30% காடுகள் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் 1970. நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிப்கோ அப்படின்னு தானே இருக்குது. இதில் சிப் அப்படின்றது சீப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீப்பு வச்சு என்ன பண்ணுவோம், வாரத்துக்கு 7 நாளுமே கண்டிப்பாக தலை சீவி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ சீவாமல் இருந்தோன்னா நம்ம முடி வந்து 0 ஆகிடும், சிக்காயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1970ஆம் ஆண்டு. இதில் 1920ஆம் ஆண்டுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் ஒன்று தான் ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் இப்போ நடந்துகிட்ருக்கோம். 1922 ஒரு சம்பவம் நடக்கும். அதோட தான் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பார். 1922 நடைபெற்ற அந்த இயக்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி போகலாம். பொறுத்துக. 13வது கேள்வி. பொறுத்துகன்றதை கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் அமோனியா வாதல், நைட்ரேட் ஆதல், அடுத்தது நைட்ரேட் வெளியேற்றும் பாக்டீரியாக்கள். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரஜன்றது அசட்டோபாக்டருக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எத்தனாவது, 2வது. ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் நம்பர் போடுறீங்களா, இந்த மாதிரி போடக்கூடாது. இது எப்பயுமே தப்பாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நைட்ரஜனுக்கு செகண்டில் மேட்ச் பண்ணுறீங்கன்னா செகண்டு, இப்படி தான் நம்பர் மட்டும் தான் போடணும். அடுத்தது அமோனியா வாதல் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அழகாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். ஸோ அடுத்தது நைட்ரேட் ஆதல் அப்படின்றதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோசோமோனாஸ். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா நைட்ரோசோமோனாஸ். ஸோ செகண்டுக்கு 4வது, நைட்ரேட் ஆதலுக்கு நைட்ரோசோமோனாஸ். ஸோ 1. அடுத்தது நைட்ரேட்டை வெளியேற்றக்கூடியது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் சூடோமோனாஸ் சிற்றினங்கள். ஆன்சர் என்ன, சூடோமோனாஸ் சிற்றினங்கள். ஸோ 4, அதாவது 4வதுக்கு 3வது. அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி போகலாம். இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பதை நோக்கமாக கொண்ட நிறுவனம் எது? இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பதை நோக்கமாக கொண்ட நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் IUCN நிறுவனம்னு சொல்லுவோம். IUCN நிறுவனம் இப்போ தான் பார்த்தோம், 4 எழுத்து இருக்குது. ஸோ 48 நிறுவனது அப்படின்றத பார்த்துருந்தோம். அப்போ 1948 அப்படின்றது IUCN நிறுவனம் நிறுவப்பட்ட ஒரு ஆண்டு. இப்போ உங்களுக்கான கேள்வி, CSIR நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? CSIR அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ CSIR அப்படின்றது நிறுவப்பட்ட ஆண்டு எது? உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் மற்றும்னு இருக்குது, இது ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. மாற்றும்னு. 15வது கேள்வி. நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விளக்கிய மண் எனப்படும் கழிவை வெளியேற்றுவது எது? நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விளக்கிய மண், அதாவது வெர்மி கேஸ்டிங் எனப்படும் கழிவை வெளியேற்றுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மண்புழு.
ஸோ மண்புழுவை தான் நம்ம வந்து வேர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வேர்மி கேஸ்டிங் அப்படின்ற கழிவை வெளியேற்றுவதும் கூட மண்புழு தான். அதில் நைட்ரஜன் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் மண்புழு. வௌவால் அப்படின்றது இப்போ தான் பார்த்துருந்தோம். வௌவால்ன்றது மீயொலியை அனுப்பி ஒரு இடம் வந்து எங்கே இருக்குது, அதாவது முன்னாடி குகை இருக்கா, இறை இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வௌவாலுக்கு இருக்குது. மீயொலியை பற்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனா வௌவாலை சொல்லலாம். அடுத்து 16வது கேள்வி. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஸ் எனப்படும். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஸ் எனப்படும். ஆன்சர் ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கையில் தான் வந்து CO2 ஆனது உள்ளே செல்லும். ஸோ ஆன்சர் ஒளிச்சேர்க்கை. அடுத்த கேள்வி. IUCNல் இந்தியா உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு எது? IUCNல் இந்தியா உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு எது? ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் 1969. இப்போ தான் பார்த்துருந்தோம். 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணா பீரியடில் செஞ்சுருப்பாங்க. 1967லேருந்து 69 வரைக்கும் அவர் சிஎம்மாக இருந்திருப்பார். பிறந்த ஆண்டு 1909 முதல் 1969. ஸோ இவருடைய காலம் 1909லேருந்து 1969ன்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ IUCN சம்மந்தமாக வேறு என்ன பார்த்துருந்தோம்? 1948 இது நிறுவப்பட்டது. அப்புறம் இதோட கோட்பாடுமே நம்ம பார்த்துருப்போம். அந்த கோட்பாடையும் திருப்பி ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் அப்படின்றது தான் அதோட மெயின் வந்து நோக்கம் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து IUCNக்கு கீழே நம்ம பார்த்துருந்தோம். IUCN தோற்றுவிக்கப்பட்டது 48, நம்ம வந்து இணைந்தது 69. அடுத்த கேள்வி பார்க்கலாம். டேஸின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமாதலும் ஏற்படுகிறது. அதாவது வளிமண்டலத்தில் எந்த வாயு வந்து அதிகமாகிறதுனால பசுமை வீட்டு விளைவு ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது பசுமை இள விளைவு அப்படின்றது தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் கரியமில வாயு. கரியமில வாயு இன்க்ரீஸ் ஆகும்போது தான் புவி வெப்பமாதலுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பயணிக்கும் பறவை எது? ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள். 200 மைல்ன்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதை சராசரியாக ஈஸியாக ஒரு நாளில் கடந்துடும் அப்படின்னா அது என்ன பறவை அப்படின்னா சைபீரிய கிரெயின். சைபீரிய கிரெயின் பறவைகள் ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பயணிக்கும். ஸோ IUCN நிறுவனம் எந்த நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது? இதுதான் உங்களுக்கான 20வது கேள்வி. IUCN நிறுவனம் எங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1948. இந்தியா ஜாயின் ஆனது 1969. ஸோ இதை பார்த்தோம்னா அதோட முக்கியமான நோக்கத்தையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இந்த 20வது கேள்வி உங்களுக்கு எந்த நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா சுவிட்சர்லாந்து. இந்தியா வந்து இணைஞ்சது 1969. இப்போ மொத்தம் வந்து 20 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 20 கேள்விகளுக்குமே ஆன்சர் கீயும் இதில் இருக்குது. ஒன் டைம் ஃபுல்லாக ரீகால் பண்ணிடலாமா? இது வந்து உங்களுக்கு ஒரு ரீகால் மாதிரி தான். ஓகேங்களா? இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது. ஆன்சர் ஹெலன் கெல்லர். ஒரு பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிலை பதங்கமாதல். மீயொலி அலைகளை கொண்டு இடம் கண்டறியும் பாலூட்டி வௌவால். CPCB என்பது எதனை குறிக்கிறது? மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பை நிறுவியவர் சுந்தரம். வளிமண்டலம் எத்தனை சதவீதம் நைட்ரஜனை கொண்ட மூலமாக உள்ளது? 78. IUCN நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1948. உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. நீரை சேமிக்கவும் பாசனத்திற்கு பயன்படுத்தவும் விவசாயிகளுக்கு உதவுவது எது? பண்ணை குட்டை. கூற்று சரியா தவறா? அழுக வைக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் மூலம் நைட்ரஜன் கழிவுப் பொருள்களாக மாற்றும் நிகழ்வு பதங்கமாதல் என அழைக்கப்படுகிறது. கூற்று தவறு. உலகின் எத்தனை சதவீதம் நிலப்பரப்பை காடுகள் உள்ளடக்கியுள்ளது? 30%. சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970. போர்த்துகலை கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் போர்த்துகலுக்கு 2413. இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய நேர்மையான உலகம் என்பதை நோக்கமாக கொண்ட நிறுவனம் IUCN நிறுவனம். நைட்ரஜன் சத்து நிறைந்த புழுவிலக்கிய மண் எனப்படும் கழிவை வெளியேற்றுவது எது? ஆன்சர் மண்புழு. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை எனப்படும். IUCNல் இந்தியா உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு 1969.
கரியமில வாயுவின் அளவு வளிமண்டலத்தின் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமாதலும் ஏற்படுகிறது. ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பயணிக்கும் பறவை எது? சைபீரிய கிரேன். IUCN நிறுவனம் எந்த நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் சுவிட்சர்லாந்து. இப்போது உங்களுக்கான கேள்வி மொத்தம் 20 கேள்விகள் நாங்கள் கேட்டிருந்தோம். 20ல் நீங்கள் எத்தனைதுக்கு சரியாக மதிப்பெண் கொடுத்துருந்தீங்க, மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாம். தமிழ் அண்டு மேக்ஸ் பேட்ச், GS பேட்ச் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபுல் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.